What is the meaning of Palm Sunday? எல்லாரும் இதை அறிஞ்சு கொள்ளணும். இன்னைக்கு Palm Sunday என்றால் என்ன? இயேசு ஒரு உடைக்கப்பட்ட ராஜாவாய் அவர் எருசலேமுக்குள்ள ஒரு கழுதையில் வருவதுதான் இந்த குருத்தோலை ஞாயிற்றுக்கு முதல் அடையாளம். Jesus as the humble king, குருத்தோலை ஞாயிறு என்று சொல்லும் பொழுது வெற்றியுள்ள ஒரு பாதையில் இயேசு எருசலேமுக்குள்ள ஒரு கழுதையின் மேல் உட்கார்ந்து போவது ரெண்டு காரியத்தை சொல்லுகிறது. அவருடைய ஹம்பிள்னஸ், தாழ்மையையும் சமாதானத்தையும் சொல்லுகிறது. அவர் ஒரு ராஜாவாய் எருசலேமுக்குள்ள போகல எல்லாரையும் அடிச்சு வெட்டி போடுறதுக்கு இல்ல. இது அவருடைய தாழ்மையையும் அவருடைய சமாதானத்தையும் குறிக்கின்றது. சகரியா 9:9 சொல்லப்பட்டிருக்கிறது, எப்படி rejoice greatly சியோனே, நீ சந்தோஷப்படு. உன்னுடைய ராஜா எதுல வர்றாரு? ஒரு கழுதையில வருகிறாரு. இதுதான் பாம் சண்டே. பாம் சண்டே என்றால் வந்து இதை அசைச்சிட்டு போறதில்ல. பாம் சண்டே என்றால் எனக்காக இயேசு வெற்றியோடு எருசலேமுக்குள்ள ஒரு கழுதையின் மேல அவர் எனக்காக தாழ்மையோடு சமாதானத்தோடு அவர் எருசலேமுக்குள்ள போனதுதான் பாம் சண்டே. யாரோ சொன்னாங்க, true greatness is found in humility. நீங்க ஒரு பெரிய ஆளா மாறணும்னா எவ்வளவுக்கு எவ்வளவு தாழ்மையா இருக்கிறீங்களோ அதுதான் உங்களை பெரியவரா காண்பிக்கும். True greatness will show in your humility. இரண்டாவது பாருங்க, இந்த பாம் சண்டே குருத்தோலை ஞாயிற்றுக்கிழமை என்றால் தீர்க்க தரிசனம் நிறைவேறப்பட்டது. ஹல்லேலூயா. இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்றேன், God's promises will never fail. In His time everything will be fulfilled. தேவனுடைய வார்த்தைகள் ஒருபோதும் மாறாது. அவருடைய கரெக்டான நேரத்தில் அவர் சொன்ன வார்த்தை அவ்வளவற்றையும் அவர் நிறைவேற்றுவார். சத்தமாய் அல்லேலூயா சொல்ல யாரும் இல்லையா? யோசித்து பாருங்க, எப்பயோ சொன்ன தீர்க்க தரிசனம் அவர் எருசலேமில் போறதுல அது நிறைவேறுகிறது. அவர் சொன்ன வார்த்தை இன்னைக்கு இந்த குருத்தோலை ஞாயிற்றுக்கிழமை அதை மனசுல வச்சுக்கொள்ளுங்க. ஆண்டவர் சொன்னது ஒருபோதும் மாறாது. அவர் சொன்னதை கட்டாயம் செய்வாரு. மூணாவது பாருங்க, குருத்தோலை உங்க கையில் எல்லாம் இருக்கு. குருத்தோலை என்னத்தை குறிக்கிறது என்றால் அவரை துதிப்பதையும் வெற்றியையும் குறிக்கிறது. எருசலேமுக்குள்ள போற ராஜா அவர் கழுதையின் மேல போனாலும் ஒரு நாள் அவர் ராஜாதி ராஜாவாய் இந்த உலகத்துக்கு வருவார். குருத்தோலை வந்து நமக்கு என்னத்தை காண்பிக்கிறது என்றால் துதி, worship and victory. இந்த பாம் சண்டே அன்று நீங்க என்ன செய்யணும்? குருத்தோலை எங்களுக்கு துதியையும் வெற்றியையும் அடுத்த வாரம் என்ன நடக்க போகுது என்பதையும் உங்க கையில வச்சிருக்கிற குருத்தோலை காண்பிக்கிறது. worship என்று சொன்னால் சும்மா பாடிட்டு போறது இல்லை. It's an intimacy with God. தேவனோடு ஒரு ஆழமான ஒரு தொடர்பு. நான்காவதாக பாம் சண்டே என்று சொன்னால் சிலுவையின் பாதை. நாளைக்கு உங்களை பிடிச்சு சிலுவையில் அறைய போறீங்கன்னு உங்களுக்கு
கேள்விப்பட்டா இன்னைக்கு நீங்க எங்க இருப்பீங்க? பெங்களூர்ல தேடுறாங்க போலீஸ் எல்லாம், உங்களை சிலுவையில போட்டு அறைய அடுத்த வாரம். நீங்க துண்டக்கான்ல துணியக்கான்ல எங்கேயோ ஓடி போய் ஒரு மூலையில ஒளிஞ்சிருப்பீங்க. ஆனா இயேசுவுக்கு தெரியும், இந்த வாரம் எருசலேமுக்குள்ள போறேன், அடுத்த வாரம் நான் சிலுவையில் அறையப்பட்டு, அதே ஞாயிற்றுக்கிழமை வெள்ளிக்கிழமை அறையப்பட்டு, ஞாயிற்றுக்கிழமை நான் உயிரோடு எழுந்திருக்க போகிறேன். இந்த வேதனை கொஞ்ச நாளைக்கு தான். குருத்தோல ஞாயிறு என்றால் pathway to the cross, சிலுவைக்கு போற வழிதான் பாம் சண்டே. மறக்காதீங்க, சிலுவைக்கு போற வழிதான் பாம் சண்டே. இன்னைக்கு உங்க வாழ்க்கையில நீங்க எவ்வளவு வேதனையில இருந்தாலும் சிலுவைக்கு போற வழிதான் பாம் சண்டே. ஆனால் சிலுவைக்கு பிறகு வெற்றியின் பாதை உங்களுக்கு காத்திருக்கிறது.